வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். அண்மையில் மாதா கல்வி குழுமத்தினுடைய ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் உரையாற்றப் போயிருந்தேன். அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தாளாளரோடு கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்தேன். அவர் உலக நாடுகளிலெல்லாம் பணியாற்றியவர். பல்வேறு அயல் நாடுகளில் பெரிய பொறுப்புகளிலிருந்து வந்தவர். இப்போ இந்த கல்வி நிறுவனங்களை பார்த்துக்கிறதுக்காக இந்தியாவுக்கு வந்துட்டார். அப்போது அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பல்வேறு நாடுகளில் பெரிய பொறுப்புகளில் நீங்கள் இருந்திருக்கிறீங்க. அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பொதுவாக அயல் நாடுகளில் போயிட்டு வந்தவங்களோட நான் நிறைய பேசுவேன். ஏன்னா நிறைய தகவல்கள் கிடைக்கும். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இந்தியாவுக்கும் அயல் நாடுகளுக்கும் அடிப்படை வித்தியாசம் என்று எதை கருதுகிறீர்கள் அப்படின்னு சொன்னபோது அவர் அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். இந்தியாவில் பொறுப்பேற்க யாரும் தயாராக இல்லை. பொறுப்பை தட்டி கழிக்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்க, சமாதானம் சொல்கிறாங்க. ஆனால் அயல் நாடுகள் அப்படி கிடையாது. வெள்ளிக்கிழமை இந்த வேலையை நீ முடிக்கணும்னா அவர் முடிச்சுட்டு தான் வருவார். ஒருவேளை வெள்ளிக்கிழமை முடிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சால் புதன்கிழமையே வியாழக்கிழமையே, சார் நீங்கள் சொன்ன வேலை வெள்ளிக்கிழமைக்குள்ளே முடிக்க முடியாது போல இருக்குது, இன்னும் 2-3 நாள் ஆகும் அப்படின்ட்டு அந்த நாளில் முடிக்க ட்ரை பண்ணுவார். காரணத்தை சொல்கிறார். நம்ம ஊரில் மாதிரி நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் சொன்ன செய்யலை, அவர் செய்வார்னு நினச்சேன், இவர் செய்வார்னு நினச்சேன்னு பொறுப்பை தட்டி கழிக்கிற குணம் அயல் நாடுகளில் இல்லை. நீங்கள் வளர்ந்த நாடுகளையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, வியட்நாம் இப்படி இருந்த நாடு இப்படி வளர்ந்துருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சிங்கப்பூர் எடுத்துக்கொள்ளுங்கள். அது இந்த பக்கம் 40 கிலோமீட்டர், இந்த பக்கம் 120 கிலோமீட்டர், அவ்வளோதான் அதனுடைய அளவு. அந்த நாடு இன்றைக்கு வளர்ந்துருக்கிறது சொன்னால் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிற குணம் இருக்கிறது. ரெஸ்பான்சிபிள், தட்டி கழிக்கிறது இல்லை. நான் செய்யணும்னு நினச்சேன் சார், அவர் ஹெல்ப் பண்ணல, இவர் ஹெல்ப் பண்ணல, நான் பண்ணால் அவர் இது ஒத்து கொடுக்கல, அதனால் என் வேலை. நம்மக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அது செம்மையாக செய்யணும்னு ஆசைப்படுறது தான் வாழ்க்கை வெற்றிக்கும் உதவும், ஒரு நாட்டினுடைய வெற்றிக்கும் உதவும். இன்றைக்கி பல நாடுகள் முன்னேறி கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அங்கே சமாதானமே சொல்கிறதில்ல, கொடுத்தா அந்த வேலையை செய்து முடிக்கிறாங்க. ஆனால் நம்ம டிசைனாக ரீசன் சொல்கிறோம், அதை தட்டி கழிக்கிறதுக்கு அழகழகாக ரீசன் சொல்கிறோம். நிறைய நம்ம உரிமைகளை பற்றி பேசுவோம், ஆனால் கடமைகளை அதுக்கேற்ற மாதிரி செய்யணுமா? வி ஆர் ஆல் டாக்கிங் அபவுட் அவர் ரைட்ஸ். வாட் அபவுட் அவர் டியூட்டிஸ்? அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. கடமைகளை செய்துவிட்டு ரைட்ஸ் கேட்காம ஏன் ரைட்டுன்னு பேசுகிற அதே நேரத்தில் நம்ம ரைட்டாக இருக்கிறோமாங்கிறத யோசிக்கணும் இல்லை. இதுதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய செட்பேக் என்று அவர் சொன்னார். உண்மையிலேயே சின்ன பொறுப்பாக இருந்தாலும் பெரிய பொறுப்பாக இருந்தாலும் அதை செய்து முடிப்பேன் என்கின்ற உறுதி தான் வாழ்க்கையையும் நம் நாட்டையும் உயர்த்தும். சில நேரங்களில் காலையில் இந்த மாநகராட்சி வண்டி, குப்பை வண்டி அள்ள வரும். அப்போ நான் சில நேரங்களில் காலை நேரத்தில் கவனிச்சிருக்கேன். அந்த குப்பை அள்ள வரும்போது அந்த குப்பை வண்டியில் ஒரு பாட்டு போட்டுட்டு வருவாங்க. நமது குப்பை நமது பொறுப்பு, நமது குப்பை நமது பொறுப்பு, நம்ம ஊரை சுத்தமாக வச்சுக்கணும். அப்போது நம்ம போடுற குப்பைக்கே நம்ம தான் பொறுப்புன்னா நம்ம இடத்துல ஒப்படைக்கப்பட்ட பணிக்கும் நம்ம தானே பொறுப்பு. அதை உணர்ந்து செயல்பட வேண்டும். இந்தியாவினுடைய மிகப்பெரிய அவலம் என்னென்னா, யார் மேலேயும் பழிய போட்டுட்டு அவங்க தப்பிச்சுக்கலாம். என்னால் இல்லை, அவங்களால தான். நான் நினச்சேன், நான் செய்யலை, அவங்க செஞ்சுருந்தா இதை நான் செஞ்சுருப்பேன். இந்த மாதிரியான சமாதானங்கள் சொல்லுகிறவரை நாமும் முன்னேற முடியாது, நாடும் முன்னேற முடியாது என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும்.